ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் லதா. இது பாருங்கள், சீர்வரிசை தட்டுங்க. ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, 2 குழந்தைங்களுக்கு நடந்தது. அதுக்கு வச்சது 3 தட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு தட்டில் காடஸ் பார்வதி, இன்னொரு தட்டில் காடஸ் லக்ஷ்மி, இன்னொரு தட்டில் காடஸ் சரஸ்வதி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். இப்போது காடஸ் சரஸ்வதியில் பார்த்திங்கன்னா புக்ஸ் இருக்கும், ஸ்டோரி புக்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, அலாங் வித் அதோடு சேர்ந்து வீணாக பண்ணியிருந்தேன் கிளேயில். ஸோ குழந்தைங்களுக்காக வேணும். நம்ம எத்தனையோ தட்டு வைக்கிறோம், பட் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்க. அதை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நம்ம புக்ஸ் வச்சே ஆகணும். ஸோ அதோடு சேர்த்து வீணாகவும் பண்ணியிருந்தேன். அதோடு சேர்த்து ஒயிட் லோட்டஸும் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அந்த பிளேட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளேட் வந்து பார்வதி காடஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா பார்வதி காடஸையே கிளேயில் பண்ணிவிட்டு ஒரு 4-3 லைன்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க மாதிரி, அது மாதிரி துர்கானா ஃப்ளேம்ஸ் இல்லையாங்க. ஸோ அவங்களுக்காக தண்ணி விட்டுனா எரியிற விளக்கு விற்றுது, அதை வாங்கி அதை தண்ணி விட்டு அந்த பிளேட்குள்ளே வச்சு கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவங்களுக்கும் லோட்டஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தேன், பார்வதி காடஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா காடஸ் லக்ஷ்மி இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் வாங்கின ஜுவல்ஸை முன்னாடி வச்சு டெக்கரேட் பண்ணி அப்புறம் பிங்க் லோட்டஸ் போட்டு 3 காடஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 3 பிளேட் ரெடி பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனேன். இந்த ஐடியா எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப யோசித்தேன், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் காடஸ் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கூட என்னால் ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சுது, அவங்க 2 பேரையும். பட் என்னால் காடஸ் பார்வதியை பண்ணவே முடியலைங்க, ஏன்னா அவங்க மெஜஸ்டியோட ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ எப்படி லைனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரியல் ஆப்ஜெக்டாக லைன் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணேன். மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப நாள் யோசித்தேன், ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து என்னடா பண்ணுறது, இது மட்டும் பெண்டிங்கில் இருக்கே அப்படின்னு, எப்படியாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விளக்கு ஞாபகம் வந்தது, துர்கானா ஃப்ளேம்ஸில். ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா இது மாதிரி வைக்கணும். இப்போ 3 காடஸையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களோட சீர்வரிசை தட்டில் சேர்த்தாச்சு. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு 3 பேரோட பிளெஸிங்ஸுமே கிடைக்கணும், ரொம்ப லாங் லைஃப் வாழணும், அலாங் வித் ஆல் த நீடட் அவங்களுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ, கல்வி, வீரம், காசு, பணம், லக்ஷ்மி எல்லாம் தானே வேணும், 3ம் கிடைக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.